வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வால் ஃபேனு, டேபிள் ஃபேனு இந்த மாதிரி ஃபேனுகளில் லீஃபை கழட்டி அதை எப்படி டேமேஜ் ஆகாமல் தொடச்சி திரும்ப மாட்டலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஃபேனுக்கு கீழே ஒரு போல்ட் நட்டு கொடுத்துருப்பாங்க. டெஸ்டரை போட்டு கழட்டினாலே வந்துடும். அதை கழட்டினதுக்கப்புறமா மேலே இருக்க கிரில்லு தனியாக வந்துடும். லீஃபை கழட்டுறதுக்கு நம்ம எப்போவுமே கழட்டுறதுக்கு இடது பக்கமாக நம்ம சுற்றுவோம். அப்படி சுற்றக்கூடாது இந்த மாதிரி ஃபேனுகளில். இது ஆன்டி கிளாக் வைஸ் மெத்தடில் வரும். நம்ம டைட்டு வைக்கிற மாதிரி அதை சுற்றினா அந்த ஃபேனுக்கு மேலே இருக்கிற நட்டு கழண்டு வந்துடும். நிறைய பேர் அது தெரியாமல் இடது பக்கமாக சுற்றி அதை உடச்சும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா உள்ள ஃபேனுக்கு உள்ள ஒரு பேக் சைடு கிரில்லு அதையும் அதுவும் சாதாரணமாக நம்ம இடது பக்கம் கழட்டினாலே வந்துடும். அப்படியே கழட்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்படி சுத்தம் பண்ணணுமோ தண்ணி சேர்க்காமல் சுத்தம் பண்ணுங்கள். ஏன்னா தண்ணி பட்டுனா அது கிரில் எல்லாமே இரும்பு துருபிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மேக்ஸிமம் துணியாலே தொடச்சி ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணி பக்காவாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு திரும்பவும் அதே மாதிரி அசம்பிள் பண்ணணும். இந்த மாதிரி வால் ஃபேன், டேபிள் ஃபேன் இதிலலாம் மேக்ஸிமம் பிளாஸ்டிக் லீஃப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் லீஃபில் என்ன ஆகும்னா, டஸ்ட்டு சேர்ந்துருச்சுன்னா காற்று ரொம்ப ஃபோர்ஸாக வராது. எல்லா ஃபேன்லேயுமே அப்படி தான். சீலிங் ஃபேன்லேயும் டஸ்ட்டு ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா காற்று வராது. இது அதை விட மோசமாக இருக்கும். லைட்டாக டஸ்ட் ஆனாலே உங்களுக்கு காற்று அதோட எஃபெக்ட் தெரியாது உங்களுக்கு. அதனால் நாம் இதை அடிக்கடி க்ளீன் பண்ணி போடுறது நல்லது. இது எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்படி க்ளீன் பண்ணணுன்னு. இப்போ நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த பேக் சைடு கிரில்ல திரும்ப மாட்டும் போது நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. அந்த பின்னாடி கை பிடிக்கிற மாதிரி ஒரு பொசிஷன் இருக்குல்ல, அது ஃபேனோட டாப்பில் வரணும், மேல் பக்கத்தில் தூக்கிட்டு போகிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த நட்டை போட்டு டைட்டு வச்சுட்டு இந்த ஃபேனில் ஒரு காடி மாதிரி அந்த லீஃபில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லீஃப்லேயே அந்த காடி, அந்த ரெண்டு காடியும் ஒன்றா வர்ற மாதிரியே செட் பண்ணணும் உள்ள. அப்படியே அழுத்தி விட்டுட்டு திரும்ப நட்டு போட்டு டைட்டு வைக்கும்போது நாம் வலது பக்கமாக சுற்றி தான் டைட்டு வைப்போம். ஆனால் அப்படி வைக்கக்கூடாது, இடது பக்கமாக சுற்றி டைட்டு வைக்கணும். டைட்டு வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு. எல்லாமே கையாலே டைட்டு வச்சா போதும். ஸ்பேனர் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. அப்புறமா அந்த ஸ்லீவ் மேலே போடுறோம்ல அந்த கவரை போடுறதுக்கு முன்னாடி ஒரு சைடு ஸ்லீவை போட்டுக்குங்க. அது போட்டாலே அதில் நிற்கும். அதுக்கப்புறம் அந்த கிராம்ப்டன் அந்த எழுத்து நேரம் நம்ம பார்க்கும்போது நேராக தெரிகிற மாதிரியே அந்த கிரில்லை போட்டு டைட் வச்சிட்டிங்கன்னா போதும். ஃபேனு சூப்பராக நம்ம அசம்பிள் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோக்களுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.